ஜிவி பிரகாஷ்குமாருடைய நடிப்பில் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, சிம்பு அவர்களுடைய நடிப்பில் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் ஆகிய திரைப்படங்களை இயக்கி ஆதிக் ரவிச்சந்திரன் நடிகர் அஜித்குமாரை வைத்து எடுத்த குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆகி அஜித் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த வருஷத்தினுடைய ஹையஸ்ட் கிராசர் லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் தான் முதலிடத்தில் இருக்கு. பல கெட்டப்புகளில் அஜித்தை வைத்து விதவிதமான மாசான அறிமுகங்கள் கொடுத்தது, வித்தியாசமான அனுபவங்களை ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தது. இதையடுத்து மீண்டும் அஜித்துடன் இணைகிறது குறித்து பேசியிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். சமீப காலங்களாகவே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்குமாருடைய அடுத்த படத்தை பண்ண போறார் அப்படின்ற மாதிரியான டாக் இருந்துச்சு. இப்போ அது ஆதிக் ரவிச்சந்திரனே கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் சார் கூட இன்னொரு படம் பண்றேன், அது குட் பேட் அக்லி மாதிரி கேங்ஸ்டர் படமா இருக்காது, வேற மாதிரி கதைக்களமாகத்தான் இருக்கும். சீக்கிரமே அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வரும். இந்த ஆண்டு பல திரைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. அந்த வரிசையில் குட் பேட் அக்லியும் இருக்கிறது, இருந்தால் சந்தோஷம் தான். அதை தவிர்த்த நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்களுக்கு வரவேற்பு கிடைக்கிறதும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அஜித் சாரனுடைய அடுத்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ண போறாருன்றதும், அந்த படத்தை பற்றின அறிவிப்பு சீக்கிரம் வெளில வரும் அப்படின்றத பற்றியும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்திருக்காரு. இது இல்லாமல் ஃபகத் ஃபாசிலுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்ச ஆவேசம் திரைப்படத்தினுடைய தமிழ் ரீமேக் ரைட்ஸையும் வாங்குறதுக்கு ஒரு பக்கம் வேலைகள் நடந்துட்டு இருக்காமா. ஒருவேளை அது சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சது அப்படின்னா ஆவேசம் திரைப்படத்தினுடைய தமிழ் ரீமேக்ல அஜித்குமார் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மேபி ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண போற அந்த திரைப்படமே ஆவேசம் திரைப்படத்தினுடைய தமிழ் ரீமேக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்டேட் வரும்போது தான் ஆவேசம் திரைப்படத்தினுடைய தமிழ் ரீமேக் தானே அது, அல்லது கம்ப்ளீட்டாக வேற ஒரு படம் பண்ண போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனால் கன்ஃபார்மாக குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய பார்ட் 2 கிடையாது அப்படின்றத ஆதிக் ரவிச்சந்திரன் கிளியர் பண்ணியிருக்காரு.